தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சருக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம். முதலமைச்சருக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அனைத்து இடங்களிலும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. கடந்த 5 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டது. விவசாயிகள் நலனில் அக்கறை கொள்ளவில்லை. விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டன, தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டன. விவசாயிகள் வயிற்றில் இந்த திமுக அரசு அடித்தது. இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூரில் பிரச்சாரம் செய்வதற்காக மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் வருகை தந்தார். விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி முதலமைச்சருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணினர். ஸ்டாலினே வெளியேறு என கோஷமிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த நேரத்தில் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி முதலமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்தியது சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் திமுகவுக்கு எதிராக உள்ளனர். திமுக அரசு இந்த விவசாயிகளுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்களுக்கு முன்பாக உதயநிதிக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தற்பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து விவசாயிகளை இந்த திமுக அரசு வஞ்சிப்பது குறிப்பிடத்தக்கது.